ஆன்மீகத்துக்குள்ள வந்து எவனொருவன் தன்னை உட்படுத்தி கொள்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த இன்ட்யூஷன் கிடைக்கும். அந்த இன்ட்யூஷன் மூலமா அவன் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இன்ட்யூஷன் சாதாரணமாக இப்போ நம்ம சம்பாலாவில் கிடைக்கக்கூடிய இன்ட்யூஷன்லாம் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. 1% 2% எடுத்துக்கலாம். அதுக்கே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, இது எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க அப்படின்னு. நம்ம முன்னோர்களை நினச்சி பாருங்கள், சித்தர் பெருமானார்களை, அவதார புருஷர்களை நினச்சி பாருங்கள். இங்கே உட்கார்ந்த இடத்துல அப்போ சயின்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் இல்லை. 9 கிரகம் எப்படி இருந்தது, எப்படி என்னென்ன நிறத்தில் இருக்குது, அதை கலரில் இருக்குது. ஒரு பிரளயம்னா என்ன, அந்த பிரளயத்துக்கு ஹவு மெனி இயர்ஸு, சத்தியயுகம்னா என்ன, திரேதா யுகம்னா என்ன, தோபர யுகம்னா என்ன, கலியுகம்னா என்ன, எத்தனை இது அவங்க கணக்கிட்டு இருக்கிறாங்க, கால்குலேஷன். அதே மாதிரி அஷ்டமி திதி, நவமி திதி, தசமி திதி, அமாவாசை, பௌர்ணமி, கேலண்டரில் அந்த பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நுட்பமான துல்லியமான கால்குலேஷன். அது எப்படி கிடைச்சது? மனதை ஒடுக்க ஒடுக்க, மனது பாஸ்ட் டென்ஸில் இல்லாமல் ஃபியூச்சர் டென்ஸில் இல்லாமல் அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் நிற்க மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கும் போது பிரபஞ்ச ரகசியம் தன்னால் உள்ளுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு தான் ஆகணும். வெளியிலேருந்துலாம் பிரபஞ்ச ரகசியம் வராது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரபஞ்சங்கிறது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது, பிரபஞ்சம் வெளியில் இல்லை. ஏன்னா உங்களுடைய பாடி பிரபஞ்சத்தோடது, பிரபஞ்சத்தோட ப்ராப்பர்ட்டி. அதை மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும். பாடி யாரோ அப்பா அம்மாவோட கழிவுகள்னால வெளிப்படுத்தப்பட்ட. சரி, அப்பா அம்மா யாரு? அப்பா அம்மாவுக்கு எப்படி கழிவுகள் ஏற்படுத்தப்படுது? விந்து கழிவு எப்படி ஏற்படுத்தப்படுது? அந்த கருமுட்டை அம்மா இதில் வந்து கருமுட்டை எப்படி ஏற்படுத்தப்படுது? அதை யாராவது அவங்க உற்பத்தி பண்ணுறாங்களா? அப்பா உற்பத்தி பண்ணுறாரா இல்லை அம்மா உற்பத்தி பண்ணுறாங்களா? அந்த கழிவுகள் 2 கழிவுகளும் சேரும்போது ஒரு உருவம் அவங்க டெவலப் ஆகுது, சிருஷ்டி பண்ணப்படுது. இது நம்மளால் முடியுமா? நம்மளால் சாத்தியமா? கிடையாதுல்ல. அப்போ பிரபஞ்சம் தானே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. அப்போ இந்த உடல் முழுக்க 100%, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு இது கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உடல் இது இல்லை, பிரபஞ்சத்தோட ப்ராப்பர்ட்டி. நம்ம உடல்னா நம்ம எப்படினாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். மனம் மட்டும்தான் நம்மளுக்கு, அதுவும் நமக்கு சொந்தம் கிடையாது. அது வாட்டில் அது நீங்கள் நல்லா இருப்பீங்க, திடீர்னு அப்பல சோகமயமாக மாறிடுவீங்க. ஏன் சோகமயமாக மாறுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு டென்ஷன். எதுக்கு டென்ஷன் உங்களுக்கு தெரியாது. டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருப்பீங்க. வீட்டில் வந்து குழந்தைகளோ இல்லை லைஃப் பார்ட்னரோ வந்து கேட்பாங்க, ஏன்ப்பா இப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? என்னன்னே தெரிலங்க, மனசு காலையிலேருந்து சரியே இல்லை, வீட்டில் ஒன்றுமே நடக்கலையே, எதுக்கு நீ என்னை சண்டை போடலை, யாரும் உன்னை ப்ரெஷர் கொடுக்கல, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தெரியலை. அப்போ அந்த மனம் கூட எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த சத்சங்கம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம கண்ட்ரோலில் இருந்ததுன்னா இந்த சத்சங்கம் வந்து நமக்கு யாருக்கும் தேவையில்லை. அது அற்புதமாக அது வாட்டில் நம்மளை உட்காருவோம், நிற்கிறோம். ஆனால் நம்ம அப்படி இல்லையே. ஏதோ ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனில், எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபீலிங்ஸில், எப்போ பார்த்தாலும் ஒரு இதில், ஒன்று பாஸ்டில் உட்காந்துக்கிட்டு ப்ரெசண்ட்டை கடந்து போயிட்டுருப்போம், இல்லை ஃப்யூச்சரில் உட்காந்துக்கிட்டு ப்ரெசண்ட்டை கடந்து போயிட்டுருப்போம். ப்ரெசண்ட்டுக்குன்னு ஒரு தனிமை கொடுக்கவே மாட்டோம். நைட்டு நல்லா உயிர் ஜீவகாந்த சக்தியெல்லாம் போயிடும், உயிர் சக்தியெல்லாம் போயிடும். அதில் பிரபஞ்சம் பார்க்கும். நல்லா நீ திங்க் பண்ணி தாட்டை போட்டு ட்ரெயின் அவுட் ஆகிட்ட, வேலையும் பார்த்துட்டு வந்து ஃபிசிக்கல் பாடியிலையும் ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. அப்போ தூக்கத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஏன்னா அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, டயர்டாயிரும், ரொம்ப டயர்டாயிரும். ஒன்லி ஃபிசிக்கல் பாடியில் ஏற்படுத்தப்படக்கூடிய உடல் உழைப்பினால் மட்டும் இந்த பாடி டயர்டாகாது. எண்ணத்தினாலையும் டயர்டாகும். அந்த தாட்டுனாலையும் பயங்கரமாக அந்த டயர்ட்னஸ் வரும். தாட்டுனால ஏன் வருது? அப்போ அது சிந்திக்கணும்ல. ஒரு நினைவு வந்தால் அந்த நினைவில் வந்து இப்படி பாடி டயர்டாகுமா, அதை யோசிக்கணும், சிந்தனைக்கு எடுத்துக்கணும். அப்போ நினைவு நினைக்கிறோம், ஒரு இடத்துல பிளிஸ் வருது. ஒரு நினைவை நினைக்கிறோம், சோகமாகிறோம். ஒரு நினைவை நினைக்கிறோம், கவலை வருது. ஒரு நினைவை நினைச்சோம்னா எரிச்சல் வருது. ஒரு நினைவை நினைச்சா கோபம் வருது. அப்போ உங்களுடைய நினைவில் எவ்வளோ பெரிய கெமிக்கல் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே நடத்தப்பட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் எங்கே நடக்குது? உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா, எனக்கு தெரிஞ்சு நடக்குதா? இல்லை, தெரியாமல் தானே நடக்குது. தெரிஞ்சு நடந்தால் தான் நம்ம சூப்பராக எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோமே.
அப்போ தெரியாத விஷயம் ஆட்டோ மோடில் தான் நடத்தப்பட்டுட்டு இருக்கு. இந்த ஆட்டோ மோடில் நடத்தப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு சொந்தமானவே இல்லை. அப்போ உடல் சொந்தமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்தனைக்கு எடுத்துக்கணும்.